ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபன்னியாக பார்க்க போகிறோம். எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்துட்டு ரூம் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் இருக்கீங்க, நிறைய பீப்புள் இருக்காங்க. உங்களுக்கு வந்து இங்கே போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு அது மாதிரி போவீங்க, கரெக்டாக? ஸோ அதாவது நிறைய பீப்புள் இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு, ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ், ஓகே? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டால் ஈஸியாக வர முடியாது. ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், தடையாக இருக்கும். இங்கே வந்து ஒரு ரூமில் வந்து நிறைய பீப்புள் இருந்தால் எப்படி நீங்கள் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு பீப்புளெலாம் தடையாக இருக்காங்களோ, அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு, ஓகேவா, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தடையாக இருக்குது, ஓகே? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனோம்னா பீப்புள் எப்படி தள்ளி விட்டு போகிறோமோ அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட் வந்து மோர் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி வர்றதுக்கு, ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ்னால் தடை அப்படின்றது.